இன்றைய தினசரி மன்னா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்துல பவுலானவர் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், அடுத்தவங்களுக்கு எப்படி ஒரு முன் உதாரணமா நம்ம இருக்கணும்னுட்டு அவர் கொலோசியர் மக்களுக்கு கொலோசியர்ல இருக்க சபைக்கு அவர் கற்றுத்தராரு. அதுலயே விசேஷமா மன்னிப்பை பத்தி இந்த வசனம் பேசுது. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எப்படி நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறப்போ ஏசப்பா நமக்காக மறிக்கல, நம்ம எப்போ இந்த பாவத்துல இங்க சிக்கி நம்ம தவித்து கொண்டு இருந்தோமோ, நம்ம அடிமையா இருந்தோமோ பாவத்துக்கு, நம்ம ரொம்ப எப்பவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, ஆண்டவரை கஷ்டப்படுத்துற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துலதான் ஏசப்பா நம்ம மேல மனதுருகி நம்ம மேல இருந்த அன்புனால அவர் நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு நமக்காக ஒரே ஒரு பலியா அவர் அந்த சிலுவையில நம்ம எல்லார் பாவத்தையும் சுமந்து அவர் நமக்காக பலியானார். ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருந்ததுனால நம்மளை எப்படி அவர் மன்னிச்சு நம்ம பாவங்களை மன்னிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் அவரை பின்பற்றவங்க நம்ம நமக்கு ஒருத்தங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் ஏதாவது நம்மளை அவங்க ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ற பிள்ளைகள் நம்ம அவங்கள முழுமனதா மன்னிச்சு நம்ம ஏசப்பாவோட அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அவங்கள நம்ம எந்த குறை அவங்கள்ட்ட இருந்தாலும் அதை நம்ம ஆண்டவர் நமக்கு மன்னிச்ச மாதிரி நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்கணும். நம்ம இன்னைக்கு வாங்க ஜெபிக்கலாம். நன்றி ஏசப்பா, இந்த புதிய நாளை கிருபை செஞ்சதுக்காக நன்றி. இந்த வசனம் மூலமா எங்க கூட பேசினதுக்காக நன்றி ஏசப்பா. எப்படி நீங்க எங்களுக்கு மன்னிச்சிங்களோ ஏசப்பா, எங்க ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிச்சிங்களோ அதன் மாதிரி ஏசப்பா நாங்களும் எங்களுக்கு குறை குற்றவங்க ஏசப்பா செய்யறவங்க ஏசப்பா, எங்களுக்கு விரோதமா பாவம் செய்யறவங்களையும் ஏசப்பா நாங்க மன்னிக்க எங்களுக்கு நீங்க அப்படி இருதயத்தை எங்களுக்கு நீங்க உருவாக்குங்க ஏசப்பா. உங்க சித்தம் செஞ்சு வாழ்ற பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.